இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாருக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பரிசுத்த நாளில் தேவனோட வார்த்தை நம்ம கேட்போம். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், என் பெருமூச்சினால் இழுத்து போனேன். இப்பொழுது என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி, இப்போது கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி, என் கட்டிலை நனைக்கின்றேன், என் கட்டிலை நினைக்கின்றேன். பாருங்க, வேதனை கண்ணீர், வேதனை கண்ணீர், துக்கம். ஒரு மனிதனோட வாழ்வு எப்படின்னா ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள், அப்படியேப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நம்ம வந்துடுவோம். ஏன்னா இந்த காலங்கள் கடைசியாக இருக்கிறதுனால பிசாசானது தேவனோட பிள்ளைகளுக்கு பல உபத்திரங்கள் பாடுகள் கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு இன்னும் காலம் கொஞ்சமாக இருக்கிறது. இந்த கொஞ்ச காலத்தில் அவன் பக்கம் எத்தனை பேருக்கு இழுக்க வேண்டுமோ அவனோட பிரயாசத்தை அவன் படுகிறான். ஆனால் தேவனோட பிள்ளைகளான நீங்களும் நானும் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு அவருக்கு உண்மையாக வாழத்தக்கதாக பிரயாசப்படணும். அதே சமயத்தில் முடங்கால் தேவ சமூகத்தில் முடக்கணும், தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணி முழங்கால் பண்ணி ஜெபம் பண்ணும்போது தான் நம்ம அந்த வெற்றி பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த வேலையிலும் பாத சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்குறோம். சுவாமி ஆவியானவரே, நீர் எங்களோடு இந்த இதுவரையிலும் எங்களை நடத்து வந்தீங்க. இதோ எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் நீர் அறிந்திருக்கிறீங்க ஐயா. கண்ணீர், வேதனை, துக்கம், அப்படியேப்பட்ட நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. ஆனாலும் தேவா, நீர் உமது வார்த்தை தான் எங்களுக்கு பலனும் ஆறுதலும் சமாதானமாக இருக்கிறது. வேதத்தில் இருக்கிற பல சத்தியங்கள், பல வார்த்தைகள் எங்களுக்காக வச்சிருக்கிறீர் ஐயா. ஆகையால் வேதத்தை நாங்கள் வாசிக்கும் போது ஆறுதலை பெறுகிறோம். நாங்கள் வாழ்வில் ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழும்படி தேவன் எங்களுக்கு வழிநடத்தி கொண்டு இருக்கிறீங்க. இந்த வேலை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட உமது பிள்ளைகளான ஒவ்வொருக்கும் கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம் சாமி. எப்படிப்பட்ட கண்ணீரோடும், எப்படிப்பட்ட வேதனோடும், எப்படிப்பட்ட துக்கத்தோடும் போராட்டத்தோடும் இருந்தால் அப்பா உமது கரம் அவளை தொடும்படி இப்போதே இயேசுவின் நாமத்தினால அவருக்கு இருக்கிற எல்லா விதமான பலவீனங்கள், ஆவிகள், கடன் தொல்லைகள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் உண்டாக்குற, ஒருவனுக்கு ஒருவன் பிரிவினம் உண்டாக்குற பொல்லாத பலவீன ஆவிகள், எல்லா பொல்லாத சாத்தானோட சதி திட்டங்கள் இப்போதே இயேசுவின் நாமத்தினால விடுதலை செய்கிறோம் தகப்பனே. அப்பா உமது கரம் உமது பிள்ளைகளை தொடும்படி, வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்படி, இன்றைக்கு உமது வார்த்தைனால உமது பிள்ளைகளோட பேசும்படி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரினால் என் கட்டில் நெனிஞ்சு போயிருக்கான்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஒருவேளை வேதனோடும் கண்ணீரோடும் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவரோட வார்த்தை உங்கள் இடத்துல வந்து கொண்டு இருக்கிறது. வாசிப்போம். யோகான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரலாம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். இந்த இடத்துல 38 வருஷமா வியாதி கொண்ட ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவரோட வார்த்தை சொல்லி கொண்டிருது. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். தேவன் அந்த இடத்துல, அந்த மனிதன் அந்த இடத்துல என்ன நடக்குது? 38 வருடமா ஒரு அற்புதத்துக்காக எதிர்நோக்கி பார்க்குற ஒரு மனிதன் குறித்து எழுதப்பட்டிருக்கு. அந்த மனிதனோட பேர் எழுதப்படலை. ஆனால் அந்த மனிதன் எதற்காக காத்து கொண்டிருக்கிறானா, அவனோட வியாதி சொஸ்தமாக வேண்டும் அப்படி சொல்லி அந்த குளம் இருக்கிற, அந்த தண்ணீர் இருக்கிற அந்த இடத்துல அவங்க உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த இடத்துல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேவதூதல் இந்த கோலில் இறங்கி இந்த தண்ணீர் அசையப்படும் போது யார் முன்னாடி வந்து அந்த தண்ணீருக்குள்ளே இறங்குவாங்களோ அங்கே வாழ்வில் அற்புதம் நடக்கும் சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆகையால் நானும் வந்து 38 வருடமாக இந்த இடத்துல இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் யாருமே அது அசையும்போது எனக்கு உதவி செய்யும்படி எந்த மனிதனும் இல்லை ஆண்டவரே அப்படி சொல்லி தேவ சமூகத்தில் அவர் சொல்லுகிறார். அப்போது அந்த நிமிடத்தில் தேவன் சொல்லுகிறார், நீ சொஸ்தமாக விரும்புகிறியா அப்படி சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆம் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் உன்னை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நீ மனிதனோ யாரோ இவனுக்கு சகாயம் பண்ணலாம், எந்த மனுஷனோ எந்த டாக்டரோ என் வாழ்க்கையில் சுகம் தர முடியும் சொல்லி நீ ஒருவேளை நினச்சி கொண்டிருந்தா ஆண்டவர் உன்னை நோக்கி பார்க்கிறார். அவர் சொல்கிறார், நீ சொஸ்தப்பட விரும்புகிறீரான்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆம் என் தகப்பனே, நான் சொஸ்தப்பட விரும்புகிறேன்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்கும்போது ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய இன்றைக்கும்
இன்னும் அதே தேவன் உயிரோடு இருக்கிறார். ஆகையால் இந்த தேவ வசனம் சொல்லுகின்றது. அப்படி அவர் கேட்கும்போது அவர் சொல்றாரா, நான் சொஸ்தப்பட விரும்புகிறேன் அவர் சொல்லும்போது அங்கே இடத்துல முதலாவது ஆண்டவர் சொல்றார். 9வது வசனத்தை வாசிங்க. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நடந்து போய் அது அந்த நாள் எந்த நாளா? அது ஓய்வு நாளா, அது தேவனோட நாள். அந்த அவன் சொஸ்தமாகி நடந்து போய் ஃபர்ஸ்ட் அவனோட வாழ்வில் தேவன் சொஸ்தப்படுத்த உடனே அவன் எங்கே போய் சேர்றான்னு சொல்லி பார்க்கும்போது அதே 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தை கண்டு இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடு ஒன்றையும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அதிக கேடு ஒன்றும் உண்டாகாதபடிக்கு இன்னும் பாவம் செய்யாதன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். எந்த இடத்துல பார்த்தாருங்க? ஃபர்ஸ்ட் அவன் சொஸ்தப்படுகிறான், ரெண்டாவது அவன் நேராக ஆலயத்துக்கு போகிறான். அன்னைக்கு ஒரு ஓய்வு நாளாக இருந்ததுனால நேராக ஆலயத்துக்கு போகிறான். ஆலயத்துக்கு போகும்போது இயேசு அந்த இடத்துல அவர் கண்டார். ஆனால் அங்கே கீழே வசனத்தை நம்ம பார்க்கும்போது யார் உனக்கு சொஸ்தப்படுத்துதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஜனங்கள் கேட்கும்போது யாரும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தர் சொன்னாங்க, நீ எழுந்து நடன்னு சொல்லும்போது நான் சுகமானேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் அவங்க பல வார்த்தைகள் அவர்கிட்ட கேள்வி கேட்குறார். அந்த கேள்விக்கு பதில் சொல்லி அவங்க டைம் வேஸ்ட் பண்ணல. சொஸ்தமான உடனே ஆலயம் நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரே, உன் வாழ்வில் கூட தேவன் உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் சற்று யோசி. நீ குடி பழக்கத்தில் அநேக விதமான வியாதினால டாக்டர் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீ இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் டாக்டர் சொன்னார், இனிமேல் இந்த மனிதன் பிழைக்க முடியாது, இவன் சாகுவான்னு சொன்னேன், டாக்டர் சர்டிஃபைட் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் என் ஆண்டவரோட கரம் உன்னை தூக்குனது, உன்னை விடுதலை செய்தது. இன்றைக்கு நீ சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற. தேவனோட ஆலயத்துக்கு போயிருக்கிறாயா? என் அன்பு சகோதரனே, தேவன் சமூகத்தில் வந்திருக்கிறாயா? ஆண்டவர் பாத சமூகத்தில் தேவனோட ஆலயத்தில் வந்து தேவனை ஆராதனை பண்ணியிருக்கிறாயா? ஆனால் இந்த மனிதன் நேராக சொஸ்தமான உடனே முதலாவது வேலை தேவனோட ஆலயத்துக்கு போனா. யாரும் அவருக்கு சொல்லி கொடுக்கல ஆலயத்துக்கு போக சொல்லி. முதலாவது தேவனோட ஆலயத்துக்கு போகும்போது அந்த இடத்துல இயேசு கண்டு அவருக்கு சொல்றார், இனிமே பாவம் செய்யாத. ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் குடியிலிருந்து விடுதலை ஆகிட்டேன், எனக்கு சுகம் கிடைச்சது, நான் குடிக்க மாட்டேன், இன்னைக்கு ஆரோக்கியமாக நல்லா சாப்பிட்டு இருப்பேன்னு சொல்லி நீ யோசிக்கலாம். ஆனால் உனக்கு உள்ளத்தில் இருக்கிற அந்த பாவம் உன்னை விட்டு விலக வேண்டுமானா ஆலய பிரகாரங்களில் நீ வர வேண்டும். தேவனோட வார்த்தை நீ கேட்க கேட்க உன் உள்ளத்தில் இருக்கிற அந்த பாவமானது முழுவதும் கூட போகும். எதுவரையிலும் நீ தேவனோட ஆலயத்துக்கு வராமல், தேவ சமூகத்தில் வராமல் நீ இருப்பாயோ, உனக்கு இருக்கிற அந்த பாவமானது, சின்ன பாவமானது ஒரு நாள் மறுபடியும் அது வளரும், மறுபடியும் உன் வாழ்க்கை கெடுக்கும். இது மட்டும் மறந்து போகாத. இன்றைக்கு தேவனோட வார்த்தை உன்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறது. தேவனோட ஆலயத்துக்கு நீ வா, தேவனோட சன்னிதானத்தில் வா. உனக்கு சுகம் தருகிற தேவனுக்கு தேவனோட ஆலயத்தை வந்து அவருக்கு நன்றி சொல்லு, அவரை துதி ஆராதனை செய், அவர் நாமத்தை மகிமைப்படு. அனுதினம் அவரோட வார்த்தைகள் கேட்டு அதன்படி நீ ஒப்பு கொடு. இங்க 3வது காரியத்தை அவங்க பார்க்கும்போது பார்க்கிறோம் 15வது வசனத்தில், அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவரை இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு யூதர்கள் யெகோவா பக்தர்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து பற்றி அவருக்கு அதிகமாக தெரியாது. இன்றைக்கு தேவனோட பிள்ளைகள்னு சொல்லி அநேக கிறிஸ்துவர்கள் யூதர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து குறித்து இன்னும் அந்த சொஸ்தப்படுத்த வரம், சொஸ்தம் கொடுக்கிற தேவன் என் தேவன் சொல்லி அறியாதபடிக்கு கடமைக்கு கிறிஸ்துவர்களாக, பேருக்கு கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேர்கள் மாற்றம், நல்ல நல்ல பைபிள் பேர்கள் இருக்கிறது. ஆனால் அவங்க வாழ்க்கை நீங்கள் பார்த்தா அதே பாவ சேத்துல, அதே இந்த உலகமான அசுத்த காரியங்களை மாட்டி தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு யார் தேவனை குறித்து சொல்றது? யார் அவரோட சொஸ்தப்படுத்த யெகோவா அவரே இயேசு கிறிஸ்தன் சொல்லி யார் அவளை குறித்து சாட்சி சொல்றது? இன்றைக்கு நீங்களும் நான் தான், சுகம் பெற்றுக்கொண்ட நீங்களும் நான் தான் அவளுக்கிட்ட போய் தேவனோட வார்த்தை சொல்ல வேண்டும். முதலாவது
கிறிஸ்தவர்களுக்கு யூதர்களான அந்த ஜனங்களுக்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் தந்தார்ன்னு சொல்லி அவர் சாட்சிகள் சொல்ல ஆரம்பித்தார். அவர் சாட்சிகள் சொன்ன ஆரம்பித்தார். என் மகனே, என் மகளே, என் தாய் தகப்பனே, அவர் சாட்சி சொன்னார். ஒருவேளை நீ உனக்கு படிப்பு இல்லாமல் இருக்கலாம், உனக்கு பெரிய பெரிய பட்டம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒன்று மட்டும் உனக்கு தெரியும், தேவன் உன் நாவுக்கு வார்த்தை கொடுத்திருக்கார், உன் வாழ்க்கை விடுதலை செய்திருக்கார். அந்த நல்ல நன்மையான காரியங்களே அநேக பேர் கட்டுண்ட ஜனங்களுக்கு நீ போய் சொல்லும் போது ஒரு கூட்ட மக்களுக்கு தேவனுக்குள்ள நீ நடத்த முடியும். தேவன் உன் வாழ்க்கையில் செய்த அற்புதம், உன் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் மற்றவர்கள் சொல்லாம நான் மட்டும் சுகம் பெற்றுக்கொண்டு நான் வீட்டில் உட்கார்ந்து நான் நிம்மதியாக சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி ஒருவேளை நீ நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். என் சகோதரனே உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். என் சகோதரியே உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். நீ எத்தனை பேருக்கு தேவனை குறித்து இதுவரையிலும் சொல்லியிருக்கிறாய்? உனக்கு மரித்திருந்தா இன்றைக்கு உன் பேரே இந்த பூலோகத்தில் மறந்து இருப்பார்கள். உன் குடும்பத்தார், உன்னோட பெற்றோர், உன்னோட சகோதரனை மறந்து போயிருப்பாங்க. ஆனால் தேவன் இன்னைக்கு அவர்கள் முன்னாடி அற்புதமாக ஜீவனை கொடுத்திருக்கிறார், அற்புதமாக சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நீ தேவனுக்கு சொல்லாதபடிக்கு நீ உன்னும் வீட்டில் ஒருவேளை வீட்டிலே கடந்து இருந்தா ஆண்டவர் உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். அன்பு மகனே, மகனே, தேவன் உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேவனுக்கு சாட்சியா நிற்கிறேயா? அநேக பேருக்கு தேவன் என் வாழ்க்கையில் நன்மை செய்தார், அதே தேவன் உன் வாழ்க்கையை விடுதலை செய்வார்னு சொல்லி சொல்றாயா? இல்லைனா இதோ அந்த டாக்டர்கிட்ட போனேன், இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் போனேன், அங்கே போகிறதுனால எனக்கு இந்த மருந்து சாப்பிட்னால இந்த சுகம் வந்துருச்சு சொல்லி இந்த மருந்து மாத்திரை டாக்டர்னு சொல்லி நீ மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறாயா? இன்றைக்கு யோசி. இயேசு கிறிஸ்து கூட அன்றைக்கு தான் சீசர்களுக்கு சொல்லும் போது அவர் மரித்து மறுபடி திரும்பி வந்து அவங்களோடு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பூமியில கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள், எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் சொல்லி ஆண்டவரோட வார்த்தை அவளுக்கு வருது. எப்போது பேதுரு ஒரு தேவனுக்கு மறுதலிக்கிற ஒரு பேதுரா இருக்கும்போது, தேவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பொய் சொல்லி பேதுரு இருக்கிற நாட்களில், பயந்து தத்தளித்து கொண்டு இருக்கிற நாட்களில் பரிசுத்த ஆவியானவரோட மேலே வரும்போது அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன், நான் பரலோகத்துக்கு போகிறேன், ஆனால் என்னோட தேற்றவாள நான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்துல வரும்போது நீ பெலன் கொண்டு முதலாவது எங்கே சாட்சியாக இருப்பாங்களா? எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள், எனக்கு சாட்சியா இருப்பார். முதலாவது எருசலேம்ல நீங்க சாட்சியா இருங்கள். முதலாவது ஆலய பிரகாரங்களை நீங்க போங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது, நீங்க ஆலயம் முதல்ல போங்க. நீங்க சொஸ்த பண்ண உடனே ஆலயத்தில் போய் ஃபர்ஸ்ட் சாட்சியா நிற்க கற்றுக்கொள். தேவ ஆலயத்தில் போய் நீ சாட்சியா நில்லு. தேவ வார்த்தைகள் நீங்க அனுதினம் கேளு. அவரோட வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக்கொள். அப்போது உன்னோட வாழ்வு யூதர்கள் மந்திரிய சாட்சியா இருக்க முடியும். யூதர்களுக்கு முன்னாடி நீ சாட்சி சொல்லு. எருசலேம்னு சொன்னா தேவனோட ஆலயம், யூதர்கள் சொன்ன தேவனோட பிள்ளைகள். சமாரியால உலகம் சொல்லும்போது உலகம் முழுதும் கூட எல்லாரும் முன்னாடி உனக்கு சாட்சியாக தேவன் நடத்துவார்னு சொல்லி வேத வசனம் தெளிவாக ஆண்டவர் தன்னோட சீசல போதிக்கிறார். ஆண்டவர் தன்னோட பிள்ளைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். ஆகையால் இது கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ இன்னும் சாட்சியாக இன்னும் தேவன் செய்த நன்மைகள் மறந்து இன்னும் நீ அப்படியே வீட்டில் தூங்கி கொண்டிருந்தா, இன்றைக்கு வீட்டில் படுத்து கொண்டிருந்து நீ ஏதோ டைம் பாஸ் பண்ணி கொண்டிருந்தா ஆண்டவர் உன்னோட பேசுகிறா. இன்றைக்கு எழும்பிடு, இன்றைக்கு எழும்பிடு. தேவனுக்காக எழும்பி ஏதாவது ஒன்று செய். தேவன் உன் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் மற்றவர்களுக்கு, உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ தேவனை குறித்து சொல். நீ சொன்ன ஆரம்பித்தா பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருந்து உன்னை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நீ பயம் சொல்லி வீட்டில் தூங்கி கொண்டே இருந்தா ஆலயத்துக்கு போகாம இன்னும் நீ அப்படியே உனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு நீ வீண் பண்ணி நீ வேஸ்டாக பண்ணி நீ இருந்தா ஆண்டவர் கண்டிப்பாக அவரோட நியாய தீர்ப்பில் தேவன் உனக்கு கேட்பார். அந்த நியாய தீர்ப்பில் நீ கண்டிப்பாக கணக்கு ஒப்பு கொடுக்கணும். நீ கணக்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த நியாய தீர்ப்பில் யாருமே தப்பித்து கொள்ள முடியாது.
யாருமே தப்பித்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போறாருங்க. அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். பிசாசானது அநேக தேவனோட பிள்ளைகளுக்கு உபத்திரங்கள், பாடுகள், கண்ணீர் கொடுத்து தேவனிடத்தில் போகாதபடிக்கு பல தடைகள் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனோட காரியத்தை அவன் செஞ்சு கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உன் கண்ணீரை துடைத்த தேவன், உன் படுக்கை தண்ணீர்னால நிரம்பியிருக்கிற நாட்களில் தேவன் இன்னைக்கு உன் படுக்கையில் மகிழ்ச்சியாக நித்திரை பண்ணும்படி நல்ல தூக்கத்தை கொடுக்கிறார், நல்ல நித்திரத்தை கொடுத்தார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தார். நீ ஆரோக்கியமும் நித்திரம் தந்த தேவனுக்கு நீ என்ன செய்த? நீ என்ன செய்த? என்ன ஒரு குத்து நீ சொல்லியிருக்கிற? நீ யோசி. இன்றைக்கு நீ யோசி. தேவனிடத்தில் வந்து தேவ பாதத்தில் முடங்கால் பண்ணி, ஆண்டவரே என் வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்திருந்தேனப்பா, என் வாழ்க்கையை மாற்றினீங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தீங்கப்பா, என் கணவனை ஆசீர்வதித்தீங்கப்பா, என் மனைவியை ஆசீர்வதித்தீங்கப்பா. அவங்க மறித்திருந்தா ஒரு வேளை இன்றைக்கு பேர்களே தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீர் அற்புதமாக ஜீவனை தந்தீரையா. ஆகையால் உமக்கு நான் சாட்சியாக வாழுவேன், உமக்கு நான் சாட்சியாக வாழுவேன். உம்மோட ஆலயத்துக்கு நான் போவேன், உன் ஜனங்களை முன்னாடி உமக்கு சாட்சியாக நிற்பேன். உம்மோட வார்த்தை, நீர் என் வாழ்வில் செய்த நன்மைகள் அநேக பேருக்கு சொல்லி ஒரு கூட ஜனங்களுக்கு நான் ஆயத்தப்படுத்துவேன்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்பீங்களா? அப்படி அர்ப்பணித்து தேவ பாதத்தில் வந்தால் தேவன் உங்களும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படி தேவன் கல்வாரி சிலுவையில் தன்னையே முற்றிலும் அர்ப்பணித்தார், தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவரோட ரத்தத்தினால ஒரு விஷயம் உன்னை கழுவி உன் வாழ்க்கையை மாற்றும்படி இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வேளை தேவ வார்த்தையின்படி ஆண்டவரே என்னோட பேசுனீங்க ஆண்டவரே, எங்களோட பேசுனீங்க ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கே என்னை முற்றிலும் உன் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இதுவரையிலும் நீர் செய்த நன்மைகள் நான் மறந்து உலக பிரகாரமாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, அநேக மக்கள் இன்றைக்கு மெடிக்கலில் நாங்கள் பார்க்கும்போது படுக்கையில் ஒன்று இருக்கிறார்கள் ஐயா. இன்னும் அவளோட வியாதினால் எங்கிருந்து விடுதலை கிடைக்கும் சொல்லி தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. அவர்களுக்கு நாங்களே ஒரு சாட்சிகள்னு சொல்லியிருக்கீங்களே. ஆகையால் நாங்கள் இன்றைக்கு போயிட்டு தேவன் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் சொல்லி ஒரு கூட்ட ஜனங்களுக்கு அப்பாவோட அன்பு வெளிப்படத்தக்கதாக, அப்பா நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஐயா, என்னை எடுத்து பயன்படுத்தும் ஐயான்னு சொல்லி புலம்பி துக்கத்தோடும் துயரத்தோடும் பாதத்தில் இப்போது ஜெபித்து கொண்ட உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அவர்கள் எடுத்து பயன்படுத்துவீராக, அவர்கள் எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த உலகத்துக்கு ஒரு சாட்சிகளாக நிப்பாட்டி உம் வருக ஆயத்தப்படுத்துவீராக சுவாமி. ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. இந்த அடிமை வாழ்க்கையில் அற்புதம் செய்தீர் ஐயா. என் குடும்பத்தை ஆண்டவரே அந்த மரண படுக்கையிலிருந்து இருக்கிற எங்களை விடுவித்து ரட்சித்து இன்றைக்கு அநேக ஜனங்களை முன்னாடி தேவ வார்த்தை சொல்லும்படி எங்களை எடுத்து பயன்படுத்துகிற அதே தேவனோட கரம் ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, உமது கரம் இறங்கும்படி, விடுதலை செய்யும்படி, வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்படி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் சுவாமி. தேவன் அப்படியே செய்ததுக்காக நன்றி. எங்கள் ஜெபம் கேட்டதுக்காக கோடா கோடி நன்றி சுவாமி. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Thank you.